நம்மக்கிட்ட இந்த காமாக்கியா குங்குமம் நீங்கள் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு குட்டி டப்பாவில் தான் உங்களுக்கு நான் தருவேன். கல் மாதிரி தான் இருக்கும், கட்டியாக இருக்கும். அதை நீங்கள் நல்லா சுத்தியல் போட்டு நல்லா தூள் பண்ணிவிடுங்க. தூள் பண்ணும்போது கவனமாக தூள் பண்ணுங்க. அது வந்து கிடைக்காத ஒரு அற்புதமான ஒரு பொருள், இறை சக்தி நிறைந்த ஒரு திவ்யமான ஒரு பொருள். அது வந்து அங்கே இங்கே செதற விடாமல், கால் படாமல் பத்திரமா அதை வந்து தூள் பண்ணுங்க. கீழே ஏதாவது ஒரு பிளாஸ்டிக் வச்சுட்டு, அதுக்கு மேலே ஒரு பேப்பர் வச்சுட்டு, அதுக்கு மேலே இதை வச்சுட்டு நல்லா தூள் பண்ணுங்க. பக்குவமாக எடுத்து அந்த குங்குமம் டப்பாலேயே கொட்டிக்கோங்க. உங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி தான் நான் டப்பா கொடுத்துருக்கேன், பாக்ஸ் அதுக்கு தகுந்த மாதிரி தான் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதுலேயே வந்து குங்குமத்தை தூள் பண்ணி வச்சு பயன்படுத்திக்கலாம். இந்த மாதிரி அந்த குங்குமத்தை, அதாவது காமாக்கியா குங்குமத்தை நல்லா தூள் பண்ணிவிட்டு, அந்த எந்த அளவுக்கு அந்த தூள் இருக்கோ அதே அளவுக்கு நீங்கள் பயன்படுத்தக்கூடிய குங்குமம், சிகப்பு நிற குங்குமமோ அரக்கு நிற குங்குமமோ எதுவாக இருந்தாலும் சரி, அந்த குங்குமத்தை இந்த காமாக்கியா குங்குமத்தோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு தினம்தோறும் நீங்கள் இட்டுக்கொள்ளக்கூடிய குங்குமம் இதுவாக தான் இருக்கணும்.